Hi friends, welcome to Ginny Fashions. நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கோர்ஸ்ல இப்ப நம்ம பார்க்கறது 18th கிளாஸ். இந்த 18th கிளாஸ்ல நம்ம பார்க்கறது பாக்ஸ் பிளேட்டட் பேபி ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த நம்ம 2 years பேபிக்கான பாக்ஸ் பிளேட்டட் ஃப்ராக் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல கட்டிங் பார்த்திருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனா ஸ்டிச்சிங் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க அது பார்த்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கட்டிங் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். தென் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிடில் பார்ட் தான் ரெடி பண்ண போறேன். ஸோ மிடில் பார்ட் ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி லைனிங் கிளாத்தும் நம்மளோட மேல் பக்கம் உள்ள கிளாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அட்டாச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த விட்ல மேல் பக்கம் உள்ள விட்டு மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி துணியோட நல்ல பக்கம் நம்மளோட லைனிங் மேல அட்டாச்சா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 inch கேப்ல மேல் பகுதியில இருந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளோட கிளாத் அப்படியே நம்ம திருப்பி நல்ல பக்கம் நமக்கு மேல் பக்கமா வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி துணியோட நல்ல பக்கம் நமக்கு மேல் பக்கமா வந்திருக்கு. தென் அந்த ஓரத்துல அகெயின் இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஓரத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் நம்ம வந்து நம்மளோட லைனிங் கிளாத்தும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் ஆகுற மாதிரி ஒரு 1/4 inch கேப்ல கீழ்ப்பகுதியில இருந்து ஒரு 1/4 inch கேப்ல தையல் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே இன்னும் பேக் சைடு உள்ள பீஸும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ் வரும். ஸோ 2 பீஸுமே அதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே, அதே மெத்தட்லயே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் கிளாத் கூட அட்டாச் பண்ணிட்டு நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே திருப்பி எடுத்துட்டோம். திருப்பி எடுத்துட்டு கீழ்ப்பகுதியை என்ன பண்றோம்னா லைனிங் கிளாத் கூட வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு எக்ஸஸா நமக்கு கீழ்ப்பகுதியில எக்ஸஸா கிளாத் லைனிங் கிளாத் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம பண்றது பாத்தீங்கன்னா பாக்ஸ் பிளீட்டட் ஃப்ராக். ஸோ இந்த மாடல் பிளீட் வைக்கிறது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான மாடல். ஸோ அந்த பிளீட் எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் விட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ 39.5 40 inches பக்கத்துல வருது. எனக்கு நான் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பீஸ்ல வைக்கிறோம். தென் அதுக்கப்புறமா செகண்ட் பீஸ்ல வைக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தனித்தனியா பீஸ் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எண்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு 1.5 inch கேப்ல ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1.5 inchesல மார்க்கிங் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் மட்டும்தான் 1.5, அதுக்கப்புறமா 2.5 inchesல அகைன் கண்டினியூஸா நம்ம மார்க்கிங் பண்ணிட்டே வரலாம். ஃபுல் லென்த்துக்கும் 2.5 inchesல மார்க்கிங் பண்ணிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 2.5 inches கேப்ல ஃபுல்லாவே மார்க்கிங் பண்ணியாச்சு. இனி இந்த பிளீட் எப்படி நம்ம வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1.5 inch நம்ம மார்க் பண்ணிருப்போம்ல, அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் அந்த 2.5 inch அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 1.5 மார்க் பண்ணியிருந்த பிளேஸ்ல தூக்கி வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்டா 2.5 மார்க் பண்ணியிருந்ததை தூக்கி 1.5 மார்க் பண்ணியிருந்த பிளேஸ்ல வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளீட்டுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்தது செகண்டா நம்ம 2.5 மார்க் பண்ணிருக்கிறத பேக் சைடு, இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட்ல மூவ் பண்ணோம் ஃபர்ஸ்ட். இனி என்ன பண்றோம்னா பேக் சைட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல தென் பேக் சைட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அல்டர்னேட்டிவா பண்ண போறோம். அந்த பிளீட் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அந்த சுருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே நமக்கு நீளமா கிடைக்கும். கீழ்ப்பகுதி வரைக்கும் அப்படியே நீளமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பின் பக்கமா தூக்கி வச்சு அதுலயும் ஒரு பின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா முன்பக்கம் தூக்கி வைக்கிறோம். தென் பின் பக்கம் அடுத்த மார்க்கிங் எடுத்து பின் பக்கமா தூக்கி வைக்கிறோம். வச்சுட்டு 2 பின் பண்ணியாச்சுன்னா இது வந்து ஒரு பிளீட் நமக்கு கிளியரா கிடைச்சிருக்கும். பாக்ஸ் பிளீட்டர்ல சிங்கிள் பிளீட் நமக்கு கிடைச்சாச்சு. இனி அடுத்த மார்க்கிங் எடுத்துக்கோங்க. அடுத்த மார்க்கிங் எடுத்துட்டு அதே என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைட்ல மூவ் பண்ணி வைங்க. மூவ் பண்ணி வைக்கும் போது கரெக்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் பிளீட் முடியக்கூடிய இடத்துல கரெக்டா கேப் எதுவுமே விடாதீங்க. கேப் விடாம ரொம்ப டைட்டா, அதாவது எந்த ஸ்பேஸ் எதுவுமே இல்லாம கண்டினியூஸா நம்ம வந்து வைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட் பார்த்து வச்சாச்சு. இனி அடுத்த மார்க்கிங் எடுக்க போறோம். அடுத்த மார்க்கிங் எடுத்து பேக் சைட் பார்த்து பின் பக்கமா தூக்கி வைக்கிறோம். அடுத்த மார்க்கிங் 2.5 inch எங்க மார்க் பண்ணிருக்கிறோமோ அந்த பிளேஸ்ல கொண்டு வைக்கிறோம். அதுலயும் வச்சு என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டா இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம்.
ஒவ்வொரு பின் நம்ம பண்ணும்போதும் இடையில கேப் இல்லாத மாதிரி கண்டினியூஸா நெருக்கமா ஃபிளீட் எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம 2 ஃபிளீட் ஃபுல்லாவே வச்சு முடிச்சாச்சு. இனி இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு மூவ் பண்ணுங்க. ஃப்ரண்ட் சைடுல மூவ் பண்ணி அந்த பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த மார்க்கிங் எடுத்து பேக் சைடு மூவ் பண்ணி அகைன் பின் பண்றோம். ஸோ இதே இதுதான் ஃபுல்லா நம்ம வந்து ஒரு பீஸ் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த பீஸ் ஃபுல்லாவுமே இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம பாக்ஸ் ஃபிளீட் வச்சு முடிச்சுக்கலாம். வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட மிடில் போர்ஷன் நம்ம ரெடி பண்ணிருந்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து எவ்வளவு விட்த் நமக்கு கீழே தேவைப்படுது அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு எந்த அளவு விட்த் நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவு எடுத்துட்டு மீதி வரக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸா இப்ப நான் 4 ஃபிளீட் வச்சு முடிச்சிருக்கிறேன். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஃபிளீட் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணணும். ஓகே, ஃப்ரண்ட் சைடுக்கு இதே மாதிரி வச்சிருக்கிறேன். இதே மாதிரியே பேக் சைடுக்கும் இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தது நம்ம எடுத்து அதுக்கும் வைக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்ப நான் 2 வயசு பாப்பாக்குன்னு சொல்லும் போது மோஸ்ட்லி எனக்கு என்னன்னா ஒரு 4 ஃபிளீட் வரைக்கும் வச்சா போதும். ஸோ இப்போ நம்ம 40 இன்ச் விட்த் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து மீதி எவ்வளவு வருதோ அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு டோட்டலா 40 இன்ச் விட்த் இருந்ததுல இருந்து ஒரு 5 இன்ச் அளவு கம்மியா தான் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ மீதி வரக்கூடியது என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நான் 2 இயர்ஸ் பேபிக்கு எடுத்திருக்கிறேன். இதே இது நீங்க வந்து உங்களோட பாப்பா சைஸ் பொறுத்து எடுக்கும்போது மிடில் போர்ஷன்ல நீங்க விட்த், அதாவது பாப்பாக்கு இடுப்பு விட்த் எவ்வளவு எடுத்திருக்கிறீங்களோ அந்த அளவு லென்த் கீழே வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நீங்க ஃபிளீட் வைக்கும் போது கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபிளீட்டும் வந்து நமக்கு அந்த ஃபிளீட் அந்த பாக்ஸ் ஃபிளீட் எடுத்து வைக்கிறது ஃபுல்லா இருக்கிற மாதிரி பாதியில கட் பண்ற மாதிரி பண்ணாதீங்க, ஃபுல்லா வர்ற மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பாதியில ஏதாவது முடியுது அப்படின்னா இந்த மாதிரி 2.5 இன்ச் கேப் எடுத்ததை 2 இன்ச் கேப்பா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விட்டு சைஸை பொறுத்து நீங்க வந்து ஃபிளீட் அளவை நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிருந்ததை இனி என்ன பண்றோம்னா அப்படியே மேல இருந்து என்ன பண்றேன்னா ஒரு 1/4 இன்ச் கேப்ல இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். பின்ன நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பின் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 பீஸ்லயுமே தையல் போட்டு வச்சுக்கோங்க. இனி என்ன பண்ண போறோம்னா நம்மளோட நெக் போர்ஷன் அந்த ஷோல்டர் பகுதியில் வரக்கூடிய அந்த ரோப் 2 ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா 8 இன்ச் ஹைட்டும் 3 இன்ச் விட்டும் இருக்கிற மாதிரி தான் நம்ம 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருந்தோம். ஆல்ரெடி ரோப் ரெடி பண்ணக்கூடிய சேம் மெத்தட் தான். துணியோட உள்பக்கம் வந்து சேம் உள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்மளோட ஃபோல்டிங் சைட்ல இருந்தே கீழ் பகுதியில ஒரு 1/4 இன்ச் கேப் போதும். 1/4 இன்ச் கேப்ல இருந்து தையல் போட்டுட்டு சைட்லயும் ஒரு 1/4 இன்ச் கேப்லயே வெர்டிகலா லைன்ஸ் போட்டுக்கலாம். இனி வந்து இது வந்து நார்மலா நம்ம சின்ன குழந்தைங்களோட ஃப்ராக்குக்கெல்லாம் பேக் சைட் ரோப் எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதே மெத்தட் தான் இந்த நெக் போர்ஷன்ல வரக்கூடிய இந்த ரோப்புக்கும் நான் ரெடி பண்றேன். ஸோ ஃபோல்டிங்ல இருந்து கரெக்டா அந்த 1/4 இன்ச்ல அப்படியே தையல் போட்டுட்டு வந்து தென் வெர்டிகலா ஃபுல்லாவே 1/4 இன்ச் கேப்ல தையல் போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து எனக்கு இந்த ரோப் ரெடி பண்றது சரியா வரல அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இது நான் கொஞ்சம் நல்லா டீப்பாவே சொல்லி தரேன் பாருங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குச்சியோ அல்லது இந்த மாதிரி நீடில், பெரிய நீடில் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த துணியை என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. அது வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டி போய் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா விரிச்சு கொடுத்துக்கோங்க. விரிச்சு கொடுத்துட்டு அந்த கீழ் பகுதியில நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கிறோம்ல அந்த இடத்துலதான் நம்ம வந்து நம்மளோட ஊசி எது நீங்க எடுக்கிறீங்களோ அது அப்படியே உள்பக்கமா கொடுத்து குத்துங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டே உள்பக்கமா கொடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளோட கிளாத்தை வந்து கீழ்பக்கமா பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரெஸ் பண்றது மேல பார்த்து மூவ் ஆகும். ஸோ ஈஸியா நமக்கு வந்து நம்மளோட ரோப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான், பட் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த எண்டு வந்து நமக்கு ஷார்ப் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு ஊசி எடுத்து இந்த மாதிரி எண்டை மட்டும் ஷார்ப் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம வந்து ஷோல்டர் பகுதிக்கு 2 பீஸுமே இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க இதுவும் அதே மெத்தட் தான். ஃபோல்டிங்ல இருந்து கரெக்டா 1/4 இன்ச் கேப்ல தையல் போட்டுட்டே வந்து
இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த துணியை வந்து நல்லா ஒட்டி இருக்காம பாத்துக்கோங்க. சோ அப்படி உங்களுக்கு அட்டாச்சா ரெண்டும் ஒட்டி இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க கையாலே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில அந்த நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கக்கூடியத உள்பக்கமா திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறமா நீங்க நீடல்ல கொடுத்து குத்தி எடுக்கும் போது ஈஸியா வந்துரும் உங்களுக்கு. அந்த எண்டையும் நீங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்கோட ஹைட் வந்து 3 இன்ச் அளவு தான் நெக்கோட ஹைட் நமக்கு தேவை. சோ அந்த நம்மளோட அந்த ரோப்பை ரெண்டா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு 3 இன்ச் அளவு ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். சோ ரெண்டு பீஸ்லயுமே இதே மாதிரி 3 இன்ச் அளவு ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேசிக் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு கீழே வரக்கூடிய லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாருக்காவது டெய்லரிங் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி 3 இன்ச் அளவு ஹைட் இருக்கிற மாதிரி மார்க்கிங் பண்ணியாச்சு. இனி என்னோட அளவு துணி எடுத்திருக்கிறேன். இந்த அளவு துணியில பாத்தீங்கன்னா நம்மளோட கழுத்து அகலம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். சோ கழுத்து அகலம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி துணியை ரெண்டா மடக்கிக்கலாம். ரெண்டா மடக்கிட்டு கரெக்டா அந்த சென்டர்ல இருந்து அந்த ரோப் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப எனக்கு 1.25 இன்ச் அளவு இருக்கு. சோ இந்த 1.25 இன்ச் அளவுல நம்ம வந்து சென்டர்ல இருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்மளோட ரோப்பை வந்து பிக்ஸ் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா இப்ப உங்ககிட்ட இந்த மாடல் துணி இல்ல, அளவு துணி இல்ல அப்படின்னா நீங்க வந்து நார்மலா இந்த மாதிரி துணி தைக்கும் போது 2 இன்ச் அளவு கழுத்து அகலம் எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மல் நீங்க எந்த ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணாலும் சரி கழுத்து அகலம் 2 இன்ச் எடுக்கக்கூடியவங்க இந்த மாடல் ஃப்ராக்குக்கு 1.25 இன்ச் அளவு கழுத்து அகலம் மார்க் பண்ணா போதும். நார்மலா நம்ம எவ்வளவு கழுத்தகலம் எடுக்கிறோமோ அந்த அளவை விட ஒரு 1/4 இன்ச் கேப் கம்மியா இந்த அளவுக்கு எடுத்தா போதும். ஏன்னா இது வந்து ரோப் மாடல் தான். இது வந்து நமக்கு வந்து வேற எதுவுமே வராது. ஷோல்டர் பகுதியில இந்த 2 ரோப் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ கரெக்டா அந்த சென்டரை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் இந்த மிடில் போர்ஷன் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் 2 பீஸ் இருக்குல்ல, 2 பீஸ்லயுமே கரெக்டா ஃபர்ஸ்ட் சென்டரை மார்க்கிங் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க்கிங் பண்ணிட்டு அதுல இருந்து 1.25 இன்ச் அளவு லெஃப்ட் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க, ரைட் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு பீஸ் நம்ம வச்சு அட்டாச் பண்ண போறோம். ஸோ அதனால லெஃப்ட் சைடும் 1.25 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க, ரைட் சைடு ஆல்சோ 1.25 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் 2 பீஸ்லயுமே இந்த மாதிரி 1.25 இன்ச் அளவு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ணிட்டு கரெக்டா அந்த ரோப்பை வந்து அந்த கேப்ல கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம்ல அதுக்கு அடுத்ததுதான் நம்ம வந்து ரோப்பை வைக்கிறோம். கரெக்டா அந்த அளவு வந்து நமக்கு கழுத்து அகலம் கரெக்டா சென்டர்ல இருந்து 1.25 இன்ச் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ்லயும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. சாரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ அந்த ரோப் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும், திருங்கிடக்கூடாது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட பேசிக் கோர்ஸ் பார்க்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாலும் ஓகே, அல்லது நீங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும்னா கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், அல்லது எஃபிலயோ அல்லது மெயில் ஐடியிலோ எதுல உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க கேட்டுக்கலாம். இப்ப கரெக்டா இந்த மாதிரி சென்டர்ல இருந்து 1.25 இன்ச் அளவு மார்க் பண்ணி அதுல நம்ம இந்த மாதிரி ரோப் வச்சு ஜாயின் பண்றோம். ஓகே, இதுல நான் வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாவே ஸ்டிச்சஸ் போட்டு கண்டிப்பா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா இது வந்து ஈஸியா கலண்டு போயிடும். நமக்கு வந்து ஷோல்டர் பகுதியில் வரக்கூடியதுனால இது வந்து கண்டிப்பா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க நம்ம வந்து நெக் போர்ஷனும் ரெடி பண்ணியாச்சு, அதுக்கு கீழே வரக்கூடிய மிடில் போர்ஷனும் ரெடி பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணிக்கலாம்னா 2 சைடு வைக்கக்கூடிய ரோப்பும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரோப் ரெடி பண்றதுக்கு ஆல்ரெடி நம்ம பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த பீஸ்ல இருந்து ரோப்பும் சேம் மெத்தட் தான். இப்ப நெக் போர்ஷனுக்கு நம்ம ரோப் ரெடி பண்ணோம்ல அதே மெத்தட் தான் இதுலயும் ஃபாலோ பண்றோம். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டா அந்த ஃபோல்டிங் பகுதியில இருந்து ஸ்டிச் பண்றோம். இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட ரெக்கார்ட்ல உள்ள போட்டோஸ் நான் சென்ட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து ஒருத்தவங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து வித் ஏன் ஜாஸ்தியா எடுத்துருக்கீங்க, பாட்டம்ல 40 இன்ச்சஸ் வித் சொல்லியிருந்து தென்
லைனிங் கிளாத்துக்கு பார்த்தா 50 இன்ச்சஸ் வித் எடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய ஃபிளீட் வந்து மெயின் ஃபேப்ரிக் பாக்ஸ் ஃபிளீட்டட் நம்ம யூஸ் பண்றோம். பட் லைனிங் கிளாத்துக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நார்மலா நம்ம வந்து எப்பவும் போல ஒரு ஃப்ராக்குக்கு உள்பகுதியில ஒயிட் கலர் லைனிங் கிளாத் கொடுக்குறோம் அப்படின்னா நார்மலா நம்ம சிம்பிளா வைக்கக்கூடிய ஃபிளீட் தான் வச்சு என்ன பண்றோம்னா உள்பகுதியில ஸ்டிச் பண்றோம். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம்னா 50 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி லைனிங் கிளாத் பீஸ் கட் பண்ணி எடுத்திருந்தேன். தென் அதே இது மெயின் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா 2 பீசஸ் கட் பண்ணி எடுத்திருந்தேன் 40 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி. ஸோ 40 இன்ச்சஸ் வித்ல நம்ம ஒவ்வொரு பீஸும் என்ன பண்ணியிருந்தோம்னா பாக்ஸ் ஃபிளீட் வச்சு ஃப்ரண்ட் சைடுக்கு தனியாவும் பேக் சைடுக்கு தனியாவும் பீசஸ் ரெடி பண்றோம். ஸோ இந்த மாதிரி 2 ரோப்புமே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரோப் ரெண்டுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா சைட்ல வச்சு நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ சைட்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உள்பக்கமா பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் நம்ம தையல் பர்பஸ்க்காக கொடுத்திருந்தோம். ஸோ அந்த 1 இன்ச்சை ஃபர்ஸ்ட் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கு கேப்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ரோப்பை வந்து இடையில ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சைடு பாத்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ்டா இருக்கும் ரோப்ல, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனிங்கா இருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங்கா இருக்கக்கூடியதை இந்த சைட்ல கரெக்டா வர்ற மாதிரி ரோப் வந்து உள்பக்கமா நம்மளோட துணியோட உள்பக்கமா போற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாட்டம்ல இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா 1 இன்ச்ல நம்மளோட ரோப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேல இருந்து நம்ம தையலுக்கு விட்டுருந்த 1 இன்ச் மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அதுலயும் கரெக்டா நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சைடு பிடிக்கிறோம் நம்ம இப்போ. இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா 2 சைடுமே லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே இதே மாதிரியே சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மேல உள்ள நெக் போர்ஷன் முடிச்சாச்சு. தென் மிடில் போர்ஷனும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடிச்சாச்சு. இனி கீழே உள்ள போர்ஷன் பண்ண போறோம். ஸோ கீழே உள்ள போர்ஷன் ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் ஃபிளீட் வச்சு மேல ஒரு 1/4 இன்ச் கேப்ல தையல் போட்டு வச்சிருக்கிறேன். இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரெக்டா எந்த அளவு நமக்கு துணி தேவைப்படுது அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நமக்கு சைட்ல ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் துணி நான் கேப் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறேன். அந்த 1.5 இன்ச் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அதுல கொஞ்சம் கொடுத்துருக்கிறேன். கொடுத்துட்டு மீதி நம்மளோட மிடில் போர்ஷன் எவ்வளவு வருது அந்த ஸ்பேஸ் எவ்வளவுல இருந்து நமக்கு தேவைப்படுதுன்னு பாத்துக்கோங்க. கரெக்டா அது பார்த்துட்டு சைட்ல ஜாயின் பண்றதுக்கும் எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டோட்டலா நம்ம 40 இன்ச்சஸ் வித் எடுத்திருந்ததுல இருந்து பாக்ஸ் ஃபிளீட் வச்சுட்டு மீதி நமக்கு வரக்கூடியதை கட் பண்ணி ரிமூவ் பண்றோம். ஸோ இதே மாதிரியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸுமே இதே மாதிரியே பாக்ஸ் ஃபிளீட் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இனி ஒரு பீஸ் 2 பீஸே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டு கீழ்ப்பகுதி நம்ம மடக்கி ஸ்டிச் பண்ணணும். ஸோ கீழ்ப்பகுதி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் அளவுல ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு தென் அகைன் இன்னொரு ஃபோல்ட். ஸோ டோட்டலா 1 இன்ச் அளவு உள்பக்கமா போற மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழ்ப்பகுதி அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு கீழ்ப்பகுதி நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருந்ததுனால நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா கீழ்ப்பகுதி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடக்கி ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி சுத்தி நம்ம ஒரு சைடு மட்டும் தானே அந்த ஃபிளீட் வச்சிருந்ததுல ஜாயின் பண்ணினோம், இன்னொரு சைடும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா நம்மளோட விட்த் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ண ஒரு தடவைக்கு 2 தடவை கிளியரா நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த அம்பர்லா கட்டிங் ஃப்ராக் நீங்க வந்து நிறைய பேர் அனுப்பியிருந்ததுல பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அந்த சென்டர்ல வந்து அந்த ஜாயினிங் வந்து கிளியரா வரல. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேப் வந்து கொஞ்சம் கூடுதலா இருந்து அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா ஒரு சின்ன சுருக்கு மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வராம நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பார்க்கும்போது கரெக்டா கேப் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சுருக்கு எதுவுமே வராது. ஸோ கரெக்டா மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது முடிச்சாச்சு. இனி இதுக்கு உள்ள வைக்கக்கூடிய லைனிங் தான் இது. ஸோ இந்த லைனிங் தான் நான் 50 இன்ச்சஸ் வித் எடுத்திருந்தேன். இது வந்து நமக்கு வந்து நார்மலா ஒரு துணிக்கு உள்ள கொடுக்கக்கூடிய லைனிங் கிளாத் தான். ஸோ அதனால சின்ன சின்ன பிளேட்ஸா வச்சாலே நமக்கு போதும். ஸோ எந்த அளவுக்கு உங்ககிட்ட லைனிங் கிளாத் இருக்கோ அந்த அளவு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளீட் வந்து கொஞ்சம் நெருக்கமா வச்சீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து துணி உள்பக்கமா
பஃப்பா நிக்கும். சோ அதனாலதான் துணி நிறைய இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும். சோ ப்ளீட்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸா வச்சுக்கோங்க. நம்ம ப்ளீட்ஸ் வைக்கும் போது நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து அந்த உள் பகுதியில நம்மளோட ஸ்கர்ட் போர்ஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த அளவு தான் இடுப்பு சுற்றளவு நமக்கு வரணும். சோ அந்த அளவு ஈக்குவலா வர்ற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை ஒரு அரை இன்ச் அளவு, இப்போ எனக்கு ஒரு 1 இன்ச் கேப் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ அந்த 1 இன்ச் கேப்பை நான் அப்படியே சைட் ஜாயின் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ உங்களுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபிளீட்ஸை வந்து கொஞ்சம் நீங்க வச்ச ஃபிளீட்டை பிரிச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபிளீட்டை வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபிளீட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இப்போ எனக்கு 1 இன்ச் வந்துருக்குல்ல, ஸோ இந்த அளவுக்கு நம்ம உள்பக்கமா விட தேவையில்ல. ஸோ அதை கட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் கேப் இருந்தா மட்டும் போதும். ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இனி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்மளோட லைனிங் கிளாத் அப்படியே நம்மளோட ஸ்கர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அதுக்கு உள்பக்கமா கொடுத்து நம்மளோட இடுப்பு சுற்றளவு சுத்தி என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஜாயினிங் வரக்கூடியது லைனிங் கிளாத்ல உங்களுக்கு ஜாயினிங் நம்ம இப்போ லாஸ்டா ஜாயின் பண்ண அந்த ஜாயினிங்கும் நம்மளோட ஸ்கர்ட் போர்ஷன்ல வரக்கூடிய ஜாயினிங்கும் கரெக்டா ஒரே இடத்துல இருந்தே சிங்க் ஆகி ஸ்டிச் பண்ற மாதிரி பண்ணுங்க. ஓகே, இப்போ கீழே உள்ள போர்ஷன் நம்ம லைனிங் கிளாத் கூட ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இனி என்ன பண்ண போறோம்னா மேல் பகுதியையும் கீழ் பகுதியையும் நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி லைனிங் கிளாத் நமக்கு வெளிப்பக்கமா தெரியுற மாதிரி கீழ்ப்பகுதி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள துணியோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி மிடில் போர்ஷன் வச்சிருக்கிறோம். கரெக்டா அந்த ஜாயினிங் பிளேஸ் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிடில் போர்ஷன்ல கரெக்டா நம்ம சைட் ஜாயின் பண்ணிருக்கோம்ல, அந்த சைடும் கரெக்டா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு சுத்தி நம்ம இடுப்பு சுற்றளவு ஃபுல்லாவே ஜாயின் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 இயர்ஸ் பேபிக்கான ஃப்ராக் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நான் சென்டர்ல இது வந்து ரெடிமேடா கிடைக்கக்கூடிய ஃபிளார் கடைகள்ல கிடைக்குது. ஸோ அந்த ஃபிளார் தான் நான் இதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே, நம்மளோட பேசிக் கோர்ஸ் பார்த்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 இயர் பேபிக்கு யூஸ் பண்ற ஒரு பாய் பேபியா ஒரு கேர்ள் பேபி ஏதாவது ஒரு பேபிக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு ட்ரௌசரும் ஒரு சின்ன ஷர்ட்டும் ரெடி பண்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ண போறேன். ஸோ அதுக்கு 1 மீட்டர் கிளாத் இருந்தா போதும். ஸோ நீங்க வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னா 1 மீட்டர் கிளாத் வாங்கி வச்சுக்கோங்க. லைனிங் எதுவுமே அதுக்கு தேவைப்படாது.